எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்கு ஏற்ற அருமையான காலி இடம். அது எந்த ஏரியாவில் டோட்டலாக எவ்வளவு அளவில் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சென்னை கோடம்பாக்கம் அடுத்து டி நகரில் இருக்கக்கூடிய மேட்லி சப்வே அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மேட்லி சப்வேலேருந்து மேக்ஸிமம் ஒரு 200லேருந்து ஒரு 300 மீட்டருக்குள்ளே தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய கமர்ஷியல் இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 40 அடி ரோடுங்க. அந்த இடத்துடைய லேண்டு ஃப்ரண்டேஜ் 60 அடி. அந்த இடத்துடைய லேண்டு டைமென்ஷன், அதாவது இடத்துடைய நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60க்கு 70. அந்த இடத்துடைய மொத்த அளவு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 4200 சதுரடிங்க. இந்த இடம் பக்காவான சிஎம்டிஏ அப்ரூவ்டு உள்ள பேங்க் லோன் கிடைக்கக்கூடிய, அதாவது பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி உள்ள அருமையான காலி இடங்க. இந்த இடத்துடைய ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங். இந்த இடத்துடைய விலை அந்த இடத்தின் உரிமையாளர் சொன்னது பார்த்திங்கன்னா, ஒரு கிரவுண்டோட விலை 8 கோடி ரூபா அப்படின்னு விலையை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அப்போ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 கிரவுண்டு பக்கம் வருதுங்க. 4800 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா 2 கிரவுண்டு, 4200 சதுரடினா 1.25 கிரவுண்டுங்க. அப்போ அந்த இடத்தின் உரிமையாளர் ஏன் இந்த அளவுக்கு 8 கோடி ரூபா சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இப்போ ஃபுல்லாகவே கமர்ஷியல் தான், இல்லை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, ரொம்ப கமர்ஷியல் ஏரியாவாக தாங்க இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல 8 கோடி ரூபா விலைங்கிறத பெர் கிரவுண்டு ரேட் இந்த இடத்தின் உரிமையாளர் சொல்கிறாங்க. இந்த 8 கோடி ரூபா அப்படிங்கிறது கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக 8 கோடி ரூபா இல்லை கிரவுண்ட் ரேட்டுங்கிறத குறைச்சி பண்ணலாம் தரதாக சொல்லியிருக்காங்க. டி நகர் ஏரியாவில் கமர்ஷியல் ஏரியாவில் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னு நினைக்கிறவங்க, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுவதற்காக இடம் பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனடியாக எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த இடம் உண்மையிலேயே சொல்கிறேங்க, ரொம்ப அருமையான இடம், கமர்ஷியல் ஏரியா. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த கூட்டு காட்டுவாங்க. இடத்த பாருங்கள். உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். நம்முடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவில் சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன சொல்கிறோம்னா, அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ அவங்களுடைய இடத்துக்கு உண்டான பதிவை நம்ம யூடியூப் சேனல் போடுறது கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனருடைய ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் பதிவில் போட்டுக்கிறோம். இந்த இடத்துல உரிமையாளர் எங்கள்கிட்ட என்ன சொன்னார்னா, இடத்த பார்க்கட்டும், இடம் பிடிச்சிருக்குதுன்னா நேரில் வரட்டும், நேரில் பேசிவிட்டு ரேட்டை ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னா ஒரு டோக்கன் நோட்டீஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிட்டோம் லீகல் பார்க்குறதுக்கு. லீகல் பார்த்துட்டு அந்த பையரோட லீகல் அட்வைசர் இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லைன்னு சொன்னால் மட்டும் அதுக்கப்புறமா அவங்க இமிடியட்டாக பத்திரப்பதிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் அதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க, ஏற்கனவே நான் முன்னே சொன்ன மாதிரி தான், இந்த இடத்துடைய விலை 8 கோடி ரூபாங்கிறது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது. தாராளமாக நெகோஷியேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரியான இடத்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸோ இல்லை கமர்ஷியல் ஏரியாவில் கமர்ஷியல் பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப அருமையான இடங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.